ரிட்டோரிக், கிரீக் ஃபிலாசபரான அரிஸ்டாட்டில் போயட்ரினா என்ன அப்படின்னு அவருடைய போயட்ரி சொல்லியிருக்காரு. என்னென்னா போயட்ரி ஆஸ் அ மோட் ஆஃப் இமிட்டேஷன், போயட்ரி அப்படிங்கிறது ஒரு மோட் ஆஃப் இமிட்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த போயிட்ரி இப்போ இமிடேஷனா இப்போ ஃபிக்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இன் அ வேர்பல் மீடியம் ஆஃப் அ ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு ஹியூமனுடைய திங்கிங் எப்படி இருக்குது, ஃபீலிங் எப்படி இருக்குது, ஆக்டிங் எப்படி இருக்கணும், இன்ட்ராக்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையெல்லாம் எதில் அவர் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு கதை, அந்த ஃபிக்ஷனல் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஷனலில் இருக்க ஒரு பிளாட் மூலிமா அவர் சொல்கிறாரு, கேரக்டர் மூலிமா சொல்கிறாரு, தாட் மூலிமா சொல்கிறாரு, அண்ட் டிக்ஷன் மூலிமா எப்படி நாம், டிக்ஷன் மீன்ஸ் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது, ஓகேவா, அப்படிங்கிறது மூலயமா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிட்டோரிக் இன்னொரு விதத்தில் அரிஸ்டாட்டில் வந்து ரிட்டோரிக் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாருன்னா, டிஸ்கவரிங் ஆல் த அவைலபிள் மீன்ஸ் ஆஃப் பெர்சூஷன் இன் எனி கிவன் கேஸ். நம்மளுக்கு நம்ம எந்த விஷயத்தை நம்ம சொன்னாலும், எந்த ஒரு கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோனாலும் அதை நம்ம எப்படி மக்களுக்கு சொல்கிறது, எப்படி நம்ம வலியுறுத்துறது, எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் ரிட்டோரிக் அப்படிங்கிறாங்க. ரிட்டோரிக்னா என்ன, எந்த விதத்தில் சொன்னோம்னா மக்களுக்கு அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் ரிட்டோரிக்கு. இதை வந்து இன்னும் எப்படி சொல்கிறாரு, ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மீன்ஸ் அண்ட் டிவைஸ் தட் ஓரேட்டர், இப்போ சொல்கிறவர் இருக்கிறார் இல்லையா, சொல்கிறார் ஓரேட்டர், ஸ்பீக் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஸ்பீக் பண்ணுறவர் அவங்களுடைய இன்டெலெக்சுவல், அவங்களுடைய எமோஷ்னல் எஃபெக்டை அப்படியே ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது அப்படியே ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸுக்கு அப்படியே புரியணும். அப்போ எப்படி புரியணும், அவருடைய பேஜில் தான் அது புரியும். அதுதான் ரிட்டோரிக் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமன் ரிட்டோரிஷன் குவிண்ட்லைன் அப்படிங்கிறவர் ஒரு ரோமன் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு ரிட்டோரிஷியன். இவர் ஃபஸ்ட் செஞ்சுரியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் ஃபஸ்ட் செஞ்சுரி சேர்ந்தவர். ஒரு ஆர்ட், ரிட்டோரிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். என்னன்னா, ஆஃப் அ குட் மேன் ஸ்கில்டு இன் ஸ்பீக்கிங். ஒரு குட் மேன் அப்படின்னா அவனுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிட்டோரிக்கல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை போகிறோம் அப்படின்னா அதுக்கு 3 காம்போனன்ட்ஸ் தேவை. ஒன்று இன்வென்ஷன், இன்னொன்று டிஸ்பொசிஷன், இன்னொன்று ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இந்த காலேஜில் எதுவுமே சரியில்லை, என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அதை போய் ஸ்பீச் பண்ண போகிறோம். என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிறத தான் ஸ்பீச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரூஃப் நம்ம எடுத்து வச்சுக்கணும். லைக் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இல்லை யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அந்த அந்த காலேஜை சேர்ந்தவங்களவே கூட்டிகிட்டு வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோன்னு வச்சுக்கோவே. இன்வென்ஷன்னா நம்ம அதை தேடணும், அதை நம்ம அந்த ப்ரூஃபை நம்ம தேடணும். ரெண்டாவது டிஸ்பொசிஷன், அந்த ப்ரூஃபை நம்ம என்ன பண்ணணும், அடுக்கணும், கரெக்டான பொசிஷனில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டைல் அப்படிங்கிறது சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்பல் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரைம். நம்ம அந்த வேர்ட் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம், வேர்பல் பேட்டர்ன், அப்புறம் வேர்பல் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும், அப்புறம் ரைம், அந்த ரித்தம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானதாக இருக்குது. அந்த ஸ்டைல்னாலே அதுதானே, எந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டைல். அடுத்து வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 தான் பிரிக்கிறாரு இந்த ரிட்டோரிக்கை. டெலிபரேட்டிவ் அப்படிங்கன்னு, ஃபாரன்சிக் அப்படின்னு ஒன்று, எபிடிக்டிக். டெலிபரேட்டிவ் அப்படின்னா ஆலோசனை, நம்ம வந்து ஆலோசனை தெரிவிக்கிறது. டு பர்சியூட் அண்ட் ஆடியன்ஸ், நம்ம ஆடியன்ஸுக்கு வலியுறுத்தணும். என்னென்ன இது நம்ம அவங்க ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேணாமான்னு அவங்க முடிவெடுக்கணும்ல. இல்லாட்டி அவங்க பாட்டுக்கு நான் பேச பேச கிளம்பி போயிட்டுருப்பாங்க, இவன் என்ன கண்டாதான் கடிதம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்பராக நம்ம பேசணும், கரெக்டாக ஆலோசனை கொடுக்கணும், இது அப்ரூவ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கு நம்ம புரிய வைக்கணும். அண்ட் டு ஆக்ட் அக்கார்டிங்லி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஆக்ட்னா நடிக்கிறது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதுதான் டெலிபரேட்டிவ். ரெண்டாவது ஃபாரன்சிக், டு அச்சீவ் எய்தர் த கண்டம்னேஷன் ஆர் அப்ரூவல் ஆஃப் சம் பர்சன்ஸ் ஆக்ஷன். ஒரு பர்சனுடைய ஆக்ஷனை வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கணும், இல்லை அவங்கள வந்து அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபாரன்சிக் தேவை. லைக் ஏதோ ஒரு ரிப்போர்ட் தேவை, ப்ரூஃப் தேவை இல்லையா, இப்போ ஃபாரன்சிக் தேவை அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ இப்போ காலேஜை பற்றி நம்ம இது சொல்ல வரோம், சொல்ல வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலிபரேட்டிவ் தேவை. இந்த என்விரான்மெண்ட் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னா காலேஜில் போய் எப்படி படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து நோயெல்லாம் பரவாதா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நல்லா கவனிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதா, சரி நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு கவனிப்பாங்க. அடுத்து ஃபாரன்சிக், அந்த ப்ரூஃப் இருக்குல்ல, இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற அந்த ப்ரூஃபை வந்து அவங்களுக்கு காட்டணும். இப்படியெல்லாம் இருக்குன்னு ஏதாச்சும் நம்ம போட்டு காட்டலாம், அந்த மாதிரி ஃபாரன்சிக் தேவை. ரெண்டாவது எபிடிக்டிக், டிஸ்பிளே ரிட்டோரிக். அந்த ரிட்டோரிக்கை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, பேசுகிற விதத்தை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யூஸ்ட் ஆன்
எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு செரிமோனியல், சும்மா நார்மலாக நம்ம வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு எங்கள் காலேஜில் இப்படி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெளியில் போய் சொல்ல முடியாது, பைத்தியம்னு நினைப்பாங்க. இது நம்ம எந்த இடத்துல நம்ம போய் சொல்லணும், ஒரு செரிமோனியல், ஒரு அக்கேஷன், ஒரு என்லார்ஜ் ஒரு ப்ரைஸ் தெரிவிக்கிற ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இடத்துக்கு நம்ம சொல்கிறது தகுந்த மாதிரியான இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அதுதான் நம்ம இது சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பட்டிமன்றத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆனால் யாரோ ஒருத்தர் வச்சு பேசுகிறாங்க, ஏதோ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அங்கே போய் நம்ம ஒரு ஸ்பீச் நம்ம கொடுக்கலாம். அப்படி தான் கொடுக்கணுமே தவிர நம்ம பாட்டுக்கு வெளியில் போய் நின்று போராட்டம் பண்ண முடியாது. வீட்டுக்கு வெளியில் போய் நின்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நினைப்பாங்க, அதுவும் எப்படி நினைப்பாங்க, ஏதோ பைத்தியம் போல என்னமோ வளரிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான். அப்புறம் அப்புறம் வந்து பெனாக்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனாக்ரிக் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, இது வந்து த ஓட் இஸ் அ பொய்டிக் ஃபார்ம் ஆஃபன் யூஸ் டு எபிடிக்டிக். ஓடில் கூட, ஓடு அப்படிங்கிற அந்த பொய்டிக் ஃபார்மில் கூட இந்த எபிடிக்டிக் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கம்போஷன் இன் ப்ரோஸ் ஆர் பப்ளிக் ஸ்பீச், இதை வந்து ஒரு ப்ரோஸ்லேயோ இல்லை பப்ளிக் ஸ்பீச்லேயோ நாம் கொடுக்கலாம். அண்ட் எலாபரேட் ப்ரைஸ் கூட நம்ம பண்ணோம், ஒரு பர்சனை பற்றி நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம், ஒரு குரூப் சேர்ந்து ஒரு ப்ரைஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு செயலை நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பெனாக்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ப்ரோஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை பப்ளிக் ஸ்பீச்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனை ப்ரைஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றாங்க. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிட்டோரிக். ரிட்டோரிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு நம்ம சொல்றது சொல்லாட்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரிட்டோரிக் அப்படின்னா நம்மளோட பேச்சு திறமை. அதாவது இந்த மாதிரி ரிட்டோரிக் பண்ணணும், இந்த மாதிரி பேசணும் அப்படின்றாங்க, அதுதான் ரிட்டோரிக். ரிட்டோரிக் இன்ன பொயட்டிக். பொய்டிக்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க ரிட்டோரிக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீக் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா, பொய்ட்ரி அஸ் அ மோட் ஆஃப் இமேஜினேஷன். பொய்ட்ரி ஒரு கற்பனை, இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எ ஃபிக்ஷனல் ரீப்ரசன்டேஷன் வேர்பல் மீடியம் ஆஃப் ஹியூமன் திங்கிங். அதாவது மனுஷனோட வந்து திங்கிங், ஃபீலிங், ஆக்டிங், இன்ட்ராகேட்டிங், அதாவது ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. சிலவங்க இன்ட்ராக்ட் பண்ண கொஞ்சம் ரேர் எடுத்துக்குவாங்க, சிலவங்க வந்து சீக்கிரம் இன்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. இன்ட்ராக்ட் பண்ணது ஃபோக்கஸ்ட் ஆன் டிஸ்கஷன் எலமெண்ட்ஸ் ஆஃப் த பிளாட். அதாவது ஸ்டோரியிலேருந்து தான் போயத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதனால வந்து இப்படி இப்படி சொல்கிறாங்க. அதாவது பொய்ட்ரி வந்து எப்படி இமேஜினேஷன் தான், ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன். அவங்க ஒரு ஆக்டிங் இல்லைன்னா ஏதாவதுலேருந்து அவங்களோட ஃபீலிங்கை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இதில் பார்க்க போகிறோம். பிளாட், கேரக்டர், தாட் அண்ட் டிக்ஷன் வித்தின் த ஒர்க் ஆஃப் இட் செல்ஃப். அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து இந்த இமேஜினேஷனை வந்து ஒரு பிளாட்டா இல்லைன்னா ஒரு கேரக்டரா ஒரு தாட்டா இல்லை ஒரு டிக்ஷன் ஆஃப் இதாக வந்து கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அதாவது பொய்டிக்ஸ் ஆனவங்க அப்படின்றாங்க. எப்படி வந்து ஒரு பொய்டிக்கை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு இமேஜினேஷன் ஆஃப் பொய்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன் ஹிஸ் ரிட்டோரிக் ஆன் தி அதர் ஹேண்ட். அதாவது அதர் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டோரிக் அப்படின்னா அதர் ஹேண்ட் ஆஃப் பார்த்தோம்னா, அது இன்னொரு திருப்பி அரிஸ்டாட்டிலே டிஃபைன் பண்ணுறாரு. ரிட்டோரிக்கல் டிஸ்கோர்ஸ் அஸ் அ ஆஃப் ஆர்ட் ஆஃப் டிஸ்கோரிங் ஆல் த அவைலபிள் மீனிங் ஆஃப் persuasion in any given case. அதாவது ஒரு சொற்பொழிவு ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸுக்கு எதை வற்புறுத்துகிறோம், எதை வந்து வலியுறுத்துகிறோம், அதாவது எதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் கடைபிடிக்கணும், ஏதாவது இந்த ரூல்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்மளோட ஸ்பீச்சிங்கில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து நம்ம சொல்லணும். அதாவது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், நீங்கள் நான் பேசுகிறதுனால அமைதியாக இருக்கேன், உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரணும், நான் சொல்கிறத கேட்டு உங்களோட நாலேஜ் வந்து கெயின் ஆகும், அதனால நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு, அதாவது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படிலாம் வந்து சொன்னால் வந்து அவங்க வற்புறுத்துனா அவங்க கேட்பாங்களோ, அதாவது ஒரு ஒரு ஹார்டாக சொல்லக்கூடாது, எப்படிலாம் நம்ம எந்த மாதிரிலாம் பேசுனா, எந்த மாதிரி டோன்லலாம் பேசுனா, அதாவது சொல்லாட்சி அப்படிங்கிறது ரிட்டோரிக் அப்படின்னா எந்த மாதிரி டேர்ம், எந்த மாதிரி பேசினாலாம் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது கடைபிடிப்பாங்க நம்ம சொல்ல வரத அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறதா அந்த ரிட்டோரிக் அப்படிங்கிறாங்க.
in order to achieve intellectual and emotional effects on the audience and to present them to assert the audience point of view. அதாவது எந்த மாதிரி சொன்னா, எந்த அறிவு சார்ந்து சொன்னா, எந்த எமோஷனல், அதாவது நிறைய பேர் வந்து எமோஷ்னலா பேசியே கவுத்துருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த எந்த மாதிரி பேசுனா வந்து, அதாவது ஒரேட்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, அதாவது என் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி மக்கள்கிட்ட நான் பேசுனா அவங்க வந்து என்னோட வழிக்கு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லும் போது வந்து, அப்படிங்கிறத சொல்றது வந்து இந்த ரிட்டோரிக் அப்படின்னு சொல்றாங்க, சிம்பிளா சொல்லணும்னா.